அக்கா தூய்மையான மென்மையான இருதயம் கொண்ட எழுத்தாளரா, பெண்ணிய போராளியா, தலித் ஆக்டிவிஸ்டா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா எதுக்கு போய் பேசணும்? அண்ணன் திருமா ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், எவனாவது பறையன்னு சொல்லிட்டு வருவான், ஓட ஓட செருப்பு கழட்டி அடி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருப்பார், ஒரு வார்த்தை விட்டுருப்பார். அது இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் பொருந்தும். ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான நபர்களுக்கோ, இல்லை சாலின் மரியா மாதிரியான நபர்களுக்கோ, தன்னை தலித்துனோ, தன்னை பறையனோ, இல்லை பறையர் பேரவையனோ, எவனாவது சாதி பேரை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஊடுருவ நினைப்பான். ஒன்றை அழிக்கிறதுக்கு உங்ககிட்டயே வந்துக்கிட்டு உனக்காக இருக்கிற மாதிரி வேஷம் போடுவான். அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இரு அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ ஒரு முறை சொல்லியிருப்பார், ஓட ஓட விரட்டடி அவனை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான நபர்களில் மிக முக்கியமான நபர் இந்த மரியா லாரன்ஸ். சமீபத்தில் கஸ்டோடியல் டெத் வந்து இப்போ காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது குறித்தான ஆதாரங்கள், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா தலைவர்களும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் வந்து நேரில் போய் அவங்க பெற்றோர்கள்கிட்ட போயிட்டு ஆறுதல் தெரிவித்து அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டும் வந்திருக்காரு. தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளோ அண்ணன் திருமாவளவனோ வந்து இது போன்று பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் நிற்கிறதும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் நேரில் போய் களத்தில் நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதும், அவங்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்துகிறதும், அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்கள் கட்சியால் இயன்ற நிதி உதவியை செஞ்சு கொடுக்குறதும், தங்களால் இயன்ற நிதி மற்றும் நீதியை பெற்றுத்தர்றதும், முடிஞ்சால் முதலமைச்சர்கிட்ட நேரில் கொண்டு போய் அந்த சம்பவம் குறித்தான இஷ்யூவை முதலமைச்சர்கிட்ட அட்ரஸ் பண்ணுறமான வேலையை தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தேர்தல் அரசியலெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மக்கள் பக்கம் நிற்கிறது தான் தங்களோட உறுதியான நிலைப்பாடு. மக்களை அமைப்பாக்கவும் அரசியல் படுத்தவும் தான் நாம் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாட்டின் அடிப்படையில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. சரி, அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. இப்போ எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அக்கா எங்கள் அக்கா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஷாலின் மரியா லாரன்ஸ் அப்படிங்கிறவங்க எழுத்தாளர், செயற்பாட்டாளர், தலித் ஆக்டிவிஸ்ட், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமை. வழக்கமாக இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமையாக வந்து சுமந்த் சி ராமன்கள், சேஷாத்ரிகள், இந்த மாதிரியான ஈர்க்குச்சியில் நாமம் போட்டவங்கலாம் வந்து ஒன்றுமே தெரிலனாலும் எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி என்ன டாபிக் வேணால் கொடுங்க, அது என்ன போய் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் உட்காந்து ஏதாவது கருத்து சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பொய்யான தகவல்களை திரித்து பரப்பிட்டு போகிற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் ஒரு நபராக வந்து ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள் வந்து சமீப காலமாக வந்து தொடர்ச்சியாக தலித் மக்களுக்காக, பாதிக்கப்படுற மக்களுக்காக இயங்கக்கூடிய தீவிரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய இயக்கத்தின் மீது அவதூறு அள்ளி பரப்புகிற வேலையை வந்து தலித் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற பேர்லேயே இவங்க செஞ்சுக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். திமுகவுக்கு எதிராக அதாவது விமர்சனங்களை வைக்கிறது, அதை விமர்சனங்களை வைக்கிறத தாண்டி அவதூறுகளை பரப்புறது, சீமான் மேடைகளில் ஏறி நிற்கிறது, இன்னும் நேரடியாக அவங்க பாஜக மேடையில் தான் ஏறல, ஏன்னா சாயம் வெளுத்துரும் அப்படிங்கிற காரணத்தினால நேரடியாக பாஜக மேடையில் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து எதற்கும் சமரசமாகக்கூடிய நபர்கள் தான், எதற்கும் விலை போகக்கூடிய நபர்கள் தான். சீமான் மேடை வரைக்கும் வந்த இவர்கள் வந்து சுயநலவாதிகளாக இல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும்? ஒரு புறம் வந்து விசிகா போன்ற கட்சி வந்து தீவிரமாக பாஜக எதிர்ப்பையும், பாஜகவால் இறக்கி விடப்பட்ட சீமான் போன்ற, நாம் தமிழர் கட்சி போன்ற, விஜய் போன்ற கட்சிகளை வந்து தீவிரமாக களத்தில் எதிர்கொண்டும் விமர்சிச்சுட்டும் வர நேரத்தில் நான் அங்கே போய் நானும் தலித் ஆக்டிவிஸ்ட்டு தான், ஆனால் நான் வந்து சீமான் மேடையில் நிற்பேன், நானும் தலித் ஆக்டிவிஸ்ட்டு தான், நான் போய் ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட நிற்பேன் அப்படின்னு இந்த மாதிரியான தேர்ட் கிரேட் கிரிமினல்கள் கூடவும், அரசியல் அறம் இல்லாத நபர்கள் கூடவும் போய் நிற்கிற வேலையை இந்த மாதிரியான தலித் முகமூடியோட சில நபர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமான நபர் வந்து ஷாலின் மரியா லாரன்ஸ். இப்போது எதுக்காக இப்போ அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம்? அவங்க வந்து தொடர்ந்து பேட்டிகளை கொடுக்கறது,
சேட்டலைட் மீடியாக்களில் பேசுகிறது தமிழில் கிடையாது. தமிழில் வந்து நெறியாளர்களே அவங்க முகமுடியை கிழிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால தமிழில் பேசுகிறது கிடையாது. யூடியூபுகளில் தமிழில் பேசிட்டு சேட்டலைட் மீடியாக்களில் வடநாட்டு மீடியாக்களில் போய் கம்பு சுற்றுற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சமீபத்தில் ஒரு வடநாட்டு நியூஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு வடநாட்டு மீடியாவில் போய் இவங்க கம்பு சுற்றின ஒரு விஷயத்தை குறித்து தான் இப்போ பேச போகிறோம். I can't answer people on, like, I get SOS calls every day from people and they are like, I gotta do something and we don't have anybody to support us in Tamil Nadu. And it's like, we are very helpless and we also get threats from, parties like VCK. Those men, when you talk about this custodial torture and things like that, they come and, give you rape threats and murder threats and call you names. And it feels like, if BJP is doing this, I can understand because they are, political, ideological enemies. I can understand it comes from different people, but when it comes from your own people and it comes from VCK, somebody has written something about Tirumavalam betraying Dalits. He was a Dalit. So yes. The video came up, like VCK people went to his home and they started attacking him and his wife. And they started crying on the video to leave him. So it feels, it's very, I'm never in my whole lifetime of being voting for almost 2 decades right now, I've never seen, Dalits in a more vulnerable state like this. பார்த்தீங்களா, நமக்கே கண்ணீர் வருதுல்ல. ரொம்ப பார்த்தா யாராலுமே கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது. நம்மளும் அந்த மாதிரி தான். கண்ணீரை அக்கா அழுகிறத பார்த்து ஐயோ கட்டுப்படுத்தவே முடியல கண்ணீரை. இப்போது இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரெண்டாவதாக கூட பேசுவோமே. முதல்ல ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிக்கிற நபர்கள் வந்து செயற்பாட்டாளர்கள் வந்து இந்த மாதிரி பொதுவெளியில் பேசி பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒருபோதும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் அத்தனை இயக்கங்களும் பெண்களோட பங்களிப்பும் நிரம்ப பெற்ற இயக்கங்கள், கட்சிகள் தான். அது கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம், ஆனால் பெண்கள் இல்லாமல் இல்லை. சில இயக்கங்கள் எல்லாம் பெண்கள் இருந்தால் தான் அந்த இயக்கம் வந்து இன்னும் பெண்களால் தான் அந்த இயக்கமே பிடிப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கான இயக்கங்கள் எல்லாமும் கூட உண்டு. அப்படி பெண்களோட பங்களிப்பை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அளவில் கூட நம்ம போக வேண்டாம், தமிழ்நாட்டு அரசியல் வந்து இல்லவே இல்லை. அப்படி பல்வேறு செயல்பாட்டாளர்களை, பெண்ணிய போராளிகளை கண்ட தமிழ்நாடு தான். சமகாலத்திலையும் பல்வேறு செயல்பாட்டாளர்களும் பெண்ணிய போராளிகளும் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க யாராவது இப்படி பத்திரிக்கை இந்த மாதிரி சேட்டலைட் மீடியாவில் பேசும்போது, விவாதங்களில் பேசும்போது இந்த மாதிரி அழுது பேசியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா எவ்வளவோ தோழர் சுந்தரவல்லி எடுத்துக்கங்க, காங்கிரஸ் எம்பி இவங்க ஜோதிமணியை எடுத்துக்கங்க, இன்னும் பல பெண்களாக டிவி விவாதத்தில் வந்து உட்காரும்போது பாஜக சங்கிகள் திட்டமிட்டு அவர்களை தனிநபர் தாக்குதல் பண்ணுவாங்க, ஒருமையில் பேசுவாங்க, கொச்சையாக பேசுவாங்க, அவதூறான வார்த்தைகளில் பேசுவாங்க. இருந்தாலும் இவர்கள் இப்படியானவர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே போய் டிபேட்டில் உட்காருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூகம் இப்படியானது தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க பொதுவெளிக்கே வருவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வர இந்த மாதிரியான செயல்பாட்டாளர்கள் வந்து அவங்கள கருத்தால் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையில் தான் இருப்பாங்க. டக்குன்னு சங்கிகள் கூட தொடுக்கிற அந்த வார்த்தையில் உடஞ்சி போய் அழுதுகிட்டு வெளியே போக மாட்டாங்க. அவங்க வந்து அப்படி உடஞ்சி அழுது வெளியே போகிறாங்கன்னா அவங்க செயற்பாட்டாளராகவே இருக்க முடியாது, அவங்க பெண்ணிய போராளியாகவே பொதுவெளியில் நடமாட முடியாது. அவங்க உறுதிமிக்கவர்களாக தங்களை அதாவது பரிணாமப்படுத்திக்கிட்டு தான் அவங்க வந்து பொதுவெளியிலே பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஷாலின் மரியா லாரன்ஸ் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு எழுதுகிறாங்க, ஐயோ தலித்துகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. விசிகா வந்து தலித்துகளை விசிகாவை விமர்சிக்கும் போது விசிகா போன்ற கட்சிகள் வந்து அவங்களோட கட்சி தொண்டர்களை வச்சு கொலை மிரட்டல் விடுறாங்க, ரேப் த்ரெட் விடுறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய அவதூறு விசிகாக்கு எதிராக. ரேப் த்ரெட் விடுறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க எங்களுக்கு கேட்க நாதியே இல்லை. தமிழ்நாடு வந்து மிக மோசமான தலித்துகளுக்கு எதிரான மாநிலம், தலித்துகள் மிக மோசமாக தமிழ்நாட்டில் நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஒரு ட்ராமாவை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி விடுப்பா, நீங்கள் ஒருவேளை இப்படி கூட யோசிக்கலாம், ஏன் மற்ற செயல்பாட்டாளர்கள் பெண்ணிய போராளிகள் வந்து கண்ணீர் விடலை அப்படிங்கிறதுக்காக இவங்க அப்படி இருந்துட முடியுமா? அப்படி இவங்களையும் அப்படியே எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கணுமா? சிலர் வந்து மென்மையான இருதயம் கொண்ட நம்ம அக்கா ஷாலின் மரியா மாதிரி கூட தூய்மையான மென்மையான இருதயம் கொண்ட நபராக கூட பொதுவெளியில் வந்து சமூகத்துக்காக பேசலாம் இல்லையா? பேசலாம், இருக்கட்டும். அக்கா தூய்மையான மென்மையான இருதயம் கொண்ட எழுத்தாளராக, பெண்ணிய போராளியாக, தலித் ஆக்டிவிஸ்டாக கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் எதுக்கு போய் பேசணும்?
ஏன் பொய் பேசணும்? நீங்கள் மென்மையான இதயம் கொண்டவங்களாகவே இருங்க. மென்மையான இதயம் கொண்டவர்களுக்கு அடுத்தவங்க பொய் பேசினாலே, வார்த்தையை கடுஞ்சொல் சொல்லிட்டாலே அழுக வந்துரும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட துன்பத்தை சொல்லும்போதே உங்களுக்கு அழுக வந்துரும் அப்படின்னா, இன்னொருத்தர் மீது அவதூறை பரப்பும்போது உங்களுக்கு மனசு வலிக்காதா? அந்த மென்மையான இதயம் வந்து உங்களுக்கு வலிக்காதா? ஏன் எப்படி கூச்ச நாச்சம் இல்லாமல் போய் பேசுகிறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு நபர் வந்து விசிகாவை விமர்சித்ததுனால அந்த நபருக்கு வீட்டில் போய் விசிகா தொண்டர்கள் வந்து மிரட்டல் விடுத்தாங்க. அந்த நபரோட மனைவியை மிரட்டினாங்க. மனைவியும் அந்த நபரும் சேர்ந்து இருக்கும்போது 2 பேரையும் மிரட்டினாங்க. அவர் அழுதுகிட்டே வீடியோ வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் விசிகா மீது விமர்சனம் வைக்கிறதுனால இவங்களுக்கு கொலை மிரட்டலும் ரேப் த்ரெட்டும் கொடுக்குறாங்க. இதை நம்ம அனுமதிக்கவே முடியாது. வன்மையாக கண்டிக்கிறோம் இவங்களை. ஷாலின் மரியா லாரன்ஸை வன்மையாக கண்டிக்கிறோம். இப்பேற்பட்ட கொடுமையான குற்றச்சாட்டை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது வைக்கிறது வந்து ஒருபோதும் வந்து ஏற்கவே முடியாது. இப்படி அழுதுகிட்டே இந்த மாதிரி குற்றச்சாட்டை ஒரு பெண் இப்படி அழுதுகிட்டு குற்றச்சாட்டை வச்சுட்டா அது ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகி ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படிங்கிற சிம்பத்தியின் அடிப்படையில் இவங்க பேசினதாக தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை உண்மையிலே இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினால் பல தலித்துகள் இங்கே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரம் என்ன? நீங்கள் எங்கே போய் நின்றுக்கணும்? காவல்துறை கிட்ட நீங்கள் உங்களுக்கு காவல்துறை மேலேயோ அரசு மேலேயோ நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் போகலாம். குறைந்தபட்ச முயற்சியாக நீங்கள் போய் அங்கே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும், வழக்கு கொடுத்துருக்கணும். இங்கே பாருங்கள், நான் வழக்கு கொடுக்க போனேன், எடுக்கலை, இதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், நான் வழக்கு கொடுத்துருக்கேன், எஃப்ஐஆர் காப்பி கூட எங்கே இருக்குது, சிஎஸ்ஆர் காப்பி எங்கிட்ட இருக்குது, ஆனால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவங்க இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, தொடர்ந்து ஃபோன் பண்ணி தனக்கு த்ரெட் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. அப்படின்னும் போது எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கிறது கால் ரெக்கார்ட். எல்லாரும் இப்போது ரொம்ப பதறதும் ஒன்று வீடியோ ரெக்கார்டு எடுத்துடுறாங்க, இல்லை வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்துடுறாங்க. முன்ன மாதிரி சாதி வெறியை வெளிக்காட்ட முடியல, காவல்துறையினர் முன்ன மாதிரி தங்களோட அதிகார வெறியை வெளிக்காட்ட முடியல அப்படின்னு எல்லா தரப்புலையும் இந்த ஃபோன் வந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு தரப்புலேருந்து ஒரு சின்ன அச்சம் இருக்குது. ஃபோனோ சிசிடிவி ஃபுட்டேஜோ வெளியே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாதிரி அக்கா கையிலையும் டெக்னாலஜி தெரியாதவங்க இல்லை. டிவி டிபேட்டில் வடநாட்டு மீடியாவில் ஆங்கிலத்தில் பேசக்கூடிய அளவுக்கு அறிவு கொண்டவங்க தான் மென்மையான இருதயம் கொண்ட ஷாலின் மரியா லாரன்ஸ். அப்படி இருக்கிற இவங்கக்கிட்ட அவங்களுக்கு டெக்னாலஜி ஹேண்டில் பண்ண தெரியாதா? வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னு காமிச்சிருக்கலாம், புகார் கொடுத்துருக்கலாம், காவல் நிலையத்துக்கு போயிருக்கலாம், இல்லை ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டாவது பதிவு பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் பொத்தாம் பொதுவாக ஒரு சேட்டலைட் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு, வடநாட்டு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உறுதியாக சாதிக்கு எதிராகவும் சனாதனத்துக்கு எதிராகவும் களத்தில் மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் மீது மிக அபாண்டமான பழியை போட்டுட்டு போகிறது எவ்வளவு பெரிய கொடூர சிந்தனை. இது எவ்வளோ பெரிய சுயநலத்திலிருந்து ஒரு இயக்கத்தை அழிக்கிற கொடூர சிந்தனை வந்திருக்கு பாருங்கள். அந்த பெண் வேற என்ன சொல்லி தொலைகிறது? நம்ம அவங்களுக்கு அவங்களோட தனிப்பட்ட லாபத்தை தாண்டி, அவர்கள் விலை பேசப்பட்டதை தாண்டி, அவர்கள் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டதை தாண்டி, உங்களுக்காக நான் இவங்களை பேசுகிறேன், இவங்களை அடிக்கிறேன் அப்படின்றத தாண்டி வேறு என்ன இருக்க முடியும் இவங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறதுல? இவ்வளோ பெரிய இயக்கத்தை ஒரு சுயநலத்தினால நாம் சிதைச்சிக்கிட்டு இருக்கோமே, அவதூறு அள்ளி வீசுகிறோமே அப்படிங்கிற எந்தவித குற்ற உணர்ச்சியே இல்லாமல் தன்னை தலித் ஆக்டிவிஸ்டன் வேற ப்ரொபகண்டா பண்ணிக்கிற நபர்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அண்ணன் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், எவனாவது பறையன்னு சொல்லிட்டு வருவான், ஓட ஓட செருப்பு கழட்டி அடி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருப்பார், ஒரு வார்த்தை விட்டுருப்பார். அது இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் பொருந்தும். ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான நபர்களுக்கோ, இல்லை சாலின் மரியா மாதிரியான நபர்களுக்கோ, தன்னை தலித்துனோ, தன்னை பறையனோ, இல்லை பறையர் பேரவையனோ எவனாவது சாதி பேரை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட ஊடுருவ நினைப்பான். ஒன்றை அழிக்கிறதுக்கு உங்கள்கிட்டயே வந்துக்கிட்டு உனக்காக இருக்கிற மாதிரி வேஷம் போடுவான். அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இரு அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ ஒரு முறை சொல்லியிருப்பார், ஓட ஓட விரட்டடி அவனை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான நபர்களில் மிக முக்கியமான நபர் இந்த மரியா லாரன்ஸ். இப்போ அடுத்து வருவோமே, மரியா லாரன்ஸ் கிட்ட வந்து அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க, ஆதாரம் இல்லை, சென்டிமெண்ட்டில் அந்த செய்தியை கொண்டு போகணும்னு நினச்சிட்டாங்க. இப்போ சரி, ஒரு வேளை தமிழ்நாட்டில் வந்து தலித்துகள் மிக மோசமாக நடத்தப்படுறாங்க, இப்போது தமிழ்நாட்டில் சாதி ஒழிஞ்சிருச்சா? இல்லை, ஆனால் குறைஞ்சபட்சம் சாதி பேர்களை ஒழிச்சிருக்கும். வன்கொடுமையே நடக்கிறது இல்லையா, ஆணவ படுகொலையே நடக்கிறது இல்லையா, தீண்டாமையே இல்லையா, அப்படியான ஒரு மாநிலமாக மாறிடுச்சா? அப்படின்னா கிடையாது. அதை அடைவதற்கான பாதையில் பயணத்தில் நம்ம இருக்கோம். அப்போது சிக்கல்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மற்ற மாநிலங்களை காட்டியும் முன்னேறி இருக்கும். எந்த விதத்தில் நான் இன்னும் கூடுதலாக சொல்கிறேன் நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னா, மற்ற மாநிலங்கள்லாம் இன்னும் இயல்பாகவே அவன் ரொம்ப இயல்பாக தங்க ரொம்ப உயர்ந்த சாதி, ஆண்ட பரம்பரை,
நீங்கள் வரக்கூடாது. இப்போ நம்ம ஹோலி பண்டிகை கூட ஒரு செய்தியை பார்த்தோம். நீ அதாவது ஷெட்யூல் காஸ்ட்டை சார்ந்த ஒரு நபர் வந்து தனக்கு ஹோலி வாழ்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு தன்னை ஆண்ட பரம்பரையாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தற்குறி கூட்டம் வந்து அந்த நபரை போட்டு அடித்து தாக்கி கொடுங்காயம் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய அளவில் கடுமையான தாக்குதலை நடத்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக பொலிட்டிக்கலாக அரசியலுக்காக அரசியல்வாதிகள் தூண்டுதலால், சாதி சங்கங்கள் தூண்டுதலால் நிகழ்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ரொம்ப இயல்பாகவே மக்கள் மனநிலையில் கொடூரமான சாதிய சிந்தனை வந்து இன்னும் துளியளவு தளர்வு கூட ஏற்படாமல் வடநாடுகளில் இருக்குது, வட மாநிலங்களில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அதாவது ஒப்பீட்டளவில் மக்களோட மனநிலையிலிருந்து அந்த சாதிய இறுக்கம் வந்து கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னமும் கூட இந்த சாதிய படுகொலைகளோ, ஆணவ படுகொலைகளோ, தீண்டாமை சுவர்களோ, தீண்டாமையோ அதெல்லாம் ஒரு 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 இந்த சாதி சங்கங்களோட இல்லை இந்துத்துவ பாஜக அடியாட்களோட சங்கிகளோட தூண்டுதலின் பேரில் தமிழ்நாட்டில் நடக்கிறது தான் இங்கே பெரும்பான்மை. ரொம்ப இயல்பாக நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு. ஆனால் தூண்டுதலின் பேரில் பின்னாடி பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் பாமக போன்ற அன்புமணி போன்ற சாதி வெறியர்கள், இன்னும் இதர சாதி வெறியர்கள், சாதி சங்க தலைவர்கள் தூண்டுதலின் பேரில், பாஜக ஆர்எஸ்எஸின் தூண்டுதலின் பேரில் நிகழக்கூடிய ஆணவ படுகொலைகளும் தீண்டாமைகளும் தீண்டாமை சுவர்களும் அப்படி செய்கிற நபர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு சாதியை ஒழிக்கிற அந்த அந்த முயற்சியில் ரொம்ப முன்னோக்கி தான் போயிட்டுருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம இன்னும் அடைய வேண்டிய இலக்கு நிறைய இருக்குன்னா ஆமாம் இருக்குது. சரி, இப்போ சாதிய படுகொலைகள்லாம் நடக்குதுல்ல, ஆணவ படுகொலைகள்லாம் நடக்குதுல்ல, இதுக்கெல்லாம் விசிகாவின் நிலைப்பாடு என்ன? விசிகா என்ன பண்ணியிருக்கு? நான் ரொம்ப 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 குறைச்சலான லிஸ்ட்டாக தமிழ்நாட்டில் மாநில அளவில் பேசப்பட்ட பரபரப்பை ஏற்படுத்திய சில சம்பவங்களை மட்டுமே உங்களுக்கு மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போது லாக்அப் டெத் ஆகாஷுக்கு களத்தில் நின்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடுது. அண்ணன் திருமா நேரில் போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பெற்றோரை சந்திச்சுட்டு வந்தார். இப்போ இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே சிவகங்கையில் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு முன்னாடி நாங்குநேரியில் ஒரு சாதிய கும்பல் தாக்குதல் வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி மடப்புறம் வந்து அஜித்குமார், இது தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின கேஸு. நெல்லையில் கவின் ஆணவ படுகொலை, தூத்துக்குடியை சேர்ந்த கவின் வந்து நெல்லையில் ஆணவ படுகொலை வந்து செய்யப்படுறாரு. தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய வழக்கு. புதுக்கோட்டையில் இரட்டை கோலை முறை வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் நுழைவு வந்து தடுக்கப்பட்டது. பட்டியல் பிரிவு மக்களுக்கு வந்து ஆதிக்க சாதியினரால், பாலு கும்பலால், அன்புமணி கும்பலால், ராமதாஸ் கும்பலால் தடுக்கப்பட்ட விவகாரம். அதே போல் சென்னையில் தலித் பிரிவை சார்ந்த பிரவீன் அப்படிங்கிறவர் சென்னையில் நடந்த ஒரு ஆணவ படுகொலையாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படுகொலை, 2024 நடந்த படுகொலை. அதை தொடர்ந்து அந்த பையன் திருமணம் பண்ணிக்கிட்ட ஷர்மிளாங்கிற பொண்ணும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து திருப்பூர் காலேஜ் ஸ்டூடெண்ட் வித்யா வந்து திருப்பூரில் 2025 அவங்க அண்ணனால் பீரோவை கீழே தள்ளி கொல்லப்பட்டான் அப்படின்னு ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் இன்னும் பழசு முன்னாடியெல்லாம் போனோம்னா திவ்யா இளவரசன், கோகுல்ராஜ் படுகொலை, கண்ணகி முருகேசன் அப்படிலாம் போகலாம். இன்னும் பல திவ்யா இளவரசன் கேஸ் எல்லாம் வந்து வரலாற்றுலேருந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா அது வெறும் படுகொலையோடு நிற்காத ஒரு விஷயம். அதை தொடர்ந்து பல அரசியல் நிகழ்வுகளும் நாடகங்களும் வரலாற்று பிழைகளும் நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான் திவ்யா இளவரசன் கேஸ். அதுக்கப்புறம் கோகுல்ராஜோட வழக்கு. இப்படி நாம் பட்டியலிட்ட தமிழ்நாடு முழுக்க மிக பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய பெரிய அளவில் தெரியப்பட்ட அறியப்பட்ட வழக்குகள், சம்பவங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம். இந்த வேங்கை வயல் உட்பட, நாங்குநேரி அதுக்கு முன்னாடி பள்ளி மாணவன் வெட்டி சாய்க்கப்பட்டது உட்பட அத்தனை வன்கொடுமைகள்லையும், அத்தனை ஆணவ படுகொலைகளிலையும், அத்தனை தீண்டாமை விடயங்கள்லையும், அத்தனை கோவில் நுழைவு மறுக்கப்பட்ட விடயங்கள்லையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் முன்கள போராளியாக நின்று போராட்டம் பண்ணியிருக்கு. தலைமைக்கிட்டிருந்து ஒப்புதல் வரணும், அண்ணன் திருமா கடைக்கண் பார்வையை காட்டணும், கண் அசைக்கணும், தலையாட்டணும் அப்படின்னு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல்
அங்கே இருக்கிற உள்ளூர் நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே தன்னெழுச்சியாக அத்தனை பிரச்சனைகளுக்கும் களத்தில் வீதியில் இறங்கி வந்து போராடக்கூடிய நிலை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற நடைமுறை. அண்ணன் திருமா இந்த அத்தனை பிரச்சனைகள்லையும் தன்னால் இயன்ற தான் இங்கே இருக்கும்போது அத்தனை பிரச்சனைகள்லையும் நேரில் போயிருக்கார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் நேரில் அண்ணன் திருமா முதல்ல சம்பவம் நடந்ததுனே வெளியில் எங்கன்னா இருந்தால் ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லிடுவார். ஃபோன் பண்ணி அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தைரியம் பேசுவார். தான் எப்போ இங்கே வரமோ, எப்போ அவைலபிளாக இருக்குமோ அப்போ நேரில் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருவார். வெறுமனே சந்திச்சுட்டு போய் நேரில் நான் பார்த்துக்குங்க, நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரது இல்லாமல், தங்கள் ஏழ்மையில் இருக்கக்கூடிய, வறுமையில் இருக்கக்கூடிய தங்கள் கட்சியால் இயன்ற நிதியை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு வருவார். சமீபத்தில் நாங்குநேரியில் கூட நிதி உதவி கொடுத்தார். கள்ளக்குறிச்சி நச்சு சாராய பாதிப்பில் 60 பேர்கிட்ட மரணம் அடைஞ்சாங்க. மரணம் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பம் வரைக்கும் அத்தனை குடும்பங்கள்லையும் 2 நாள் அங்கே தங்கி அத்தனை குடும்பத்துக்கும் நிதி உதவி உட்பட கொடுத்துட்டு வந்தார். வேறு எந்த தலைவரும் கொடுக்கல. இப்போ அன்புமணி ராமதாஸ் எல்லாம் பன்னும் ப்ரெட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம், தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ளே போய் நுழைஞ்சவர் அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு வெளியவே வரல. அந்த நச்சு சாராய பிரச்சனையெல்லாம் நீங்கள் மறந்து முடிச்சிட்டிங்களா, யாருக்கும் ஞாபகம் இல்லையா, பத்திரிகையில் அதை பற்றி பேசுகிறது இல்லையா, அதுக்கப்புறம் தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு வெளியே வந்த நபர் தான் அன்புமணி ராமதாஸ். இப்படி விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழ்நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்திய அத்தனை பேராலும் அறியப்பட்ட சம்பவங்களை மட்டும்தான் இங்கே பட்டியல் போட்டிருக்கோம். இன்னும் நான் உட்பட அறியப்படாத பல பட்டியல்கள், பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பட்டியல்கள் வந்து இங்கே இருக்குது. அதுக்கு அத்தனைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரில் போய் ஆறுதல் தெரிவிச்சிருக்கு, நிதி உதவி பண்ணியிருக்கு, களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணியிருக்கு பெரிய அளவில். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மட்டும் இவங்க இலக்கு வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம், என்ன காரணம்? ஏன் உள்ளிருந்தே தலித் அடையாளத்தோடவே ஷாலின் மரியா லாரன்ஸ் போன்ற நபர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறிவைக்க வேண்டிய நோக்கம் என்ன? இவர்களுக்கு ஏன் அந்த இலக்கு இருக்குது, ஏன் அந்த நோக்கம் இருக்குது? ஏன் விசிகாவை நோக்கியே இவர்கள் இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புறாங்க? சாதி வெறியர்கள் எழுப்புறதை நம்ம புரிஞ்சுக்கலாம், சனாதன சக்திகள் சங்கி கும்பல் எழுப்புறதை நம்ம புரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான 3rd கிரேட் பொறுக்கி பயலும் ஷாலின் மரியா லாரன்ஸ் மாதிரியான தங்களை எழுத்தாளர், தலித் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித் மேடைகளில் அங்கீகாரம் பெற்றுட்டு அந்த மாதிரியான இடங்களில் ஏறிட்டு தனக்கு விளம்பரம் கிடைச்ச உடனே இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அவங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்க? ஒரு 2-3 முக்கிய காரணம் தான். ஒன்று, சாதி வெறியர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விசிகா பலம் அடைகிறது பிடிக்காது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பெருமளவில் பேசப்பட்டுக்கிட்டு விசிகா விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறது, எப்படியாவது திமுக கூட்டணியை உடைச்சிடணும், எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து விசிகாவை எடுத்துட்டாலே திமுக கூட்டணி மிகப்பெரிய பலவீனம் அடைந்த கட்சியாக கூட்டணியாக மாறிடும். நிச்சயமாக திமுகவை தோற்கடிக்கலாம், திமுக கூட்டணியை தோற்கடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட உச்சபட்ச இலக்கு. சங்கிகளுக்கும் இந்த மாதிரியான சுயநலவாதிகளுக்கும் என்ன காரணம்? ஏன் தொடர்ந்து விசிகாவை இலக்க வைக்கிறாங்க? தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு கட்சி, தொடர்ந்து களத்திலே இருக்குது ஒரு கட்சி, ஆனால் தொடர்ந்து கல்லடிக்கு ஆளாகிக்கிட்டே இருக்குது அதே கட்சி. ஆனால் மற்ற எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் தங்களோட இயங்கியலையே தொடங்குறாங்க. கட்சி இருக்கும், பத்திரிகையாளர் சந்திப்பு, மாநாடு, பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவே ஜெயலலிதா உட்பட இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் வரைக்கும், விஜய் வரைக்கும், சீமான் வரைக்கும் அத்தனை பேரும், சீமானெலாம் பேசிக்கிட்டே இருக்காருங்க. சும்மா வீட்டை விட்டு வெளியே வரும்போது ரெண்டு குவார்டர் அடிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு, அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது 2 குவார்டர் அடிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு. சீமானோட செயல்பாடு தேர்தல் இல்லாத காலங்களில் அவ்வளோதான். சீமானும் தேர்தல் காலங்களில் மட்டும்தான் இயங்குவார். சும்மா பத்திரிகைகள் விளம்பரப்படுத்துது சங்கிகளோட ஆதரவின் காரணமாக, சங்கிகள் பணப்பட்டோட செய்கிறதன் காரணமாக, அவ்வளோதான் சீமான். இப்படி அத்தனை கட்சிகளும் தேர்தலுக்கு மட்டும் இயங்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி 365 நாளுமே களத்தில் நின்றுக்கிட்டும் கல்லடிகளை தாங்கிக்கிட்டு இருக்கே ஏன், கல்லடிகளை வாங்கிக்கிட்டு இருக்கே ஏன்? இவர்களோட உள்ளிருந்து இந்த மாதிரி விமர்சிக்கக்கூடிய விமர்சனம் கூட கிடையாது, அது கண்டிப்பாக விமர்சனம் கிடையாது, அவதூறு பரப்பக்கூடிய நபர்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரத்தில் தன்னோட கரங்களை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கு.
அதிகாரத்தோட நெருங்கிய தொடர்பு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு சாதி கட்சிங்கிற அந்த பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடஞ்சி தகர்த்து எடுத்துக்கிட்டு ஒரு பொது கட்சியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. சனாதனத்தை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய, மனு தர்மத்தை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய, வர்ணாசிரமத்தை ஏற்றுக்காத, சாதிய வட்டத்துக்குள்ள குண்டு சட்டிக்குள்ள அடங்காத ஒரு நபர் வந்து பொதுத்தளத்தில் விரிவடைஞ்சிட்டு போகிறது யாருக்கு பொறுக்காது அப்படின்னா பாஜக, ஆர்எஸ்எஸ், சங்கி கும்பலுக்கு, பார்ப்பனியத்துக்கு ஒருபோதும் அது ஏற்கவே முடியாது. அப்போ பார்ப்பனியம் என்ன பண்ணுது, இது மாதிரி உள்ளிருந்து சில புல்லுருவிகளை உருவாக்கி விட்டுட்டு, சுயநலவாதிகளை உருவாக்கி விட்டுட்டு அண்ணன் திருமாவை விமர்சிக்க டைவர்ட் பண்ண ஆட்களை தயார் பண்ணுது. இப்போ ஒருவேளை அண்ணன் திருமா பிஜேபியோட சமரசம் பண்ணிட்டாலோ, இல்லை பிஜேபியோட சமரசம் பண்ணாமல் எங்கள் சாதிக்காரனை தொட்டுப்பார், தமிழ்நாடே நாங்கள் தான், தமிழ்நாடே எங்கள் பின்னாடி இருக்குது, பாத்தல்ல கூட்டம் 10 லட்சம் பேரை ஒரேடியா 15 லட்சம் பேரை ஒரேடியா கூட்டியிருக்கேன், நாங்கள் இறங்கி நடந்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பித்தார்னா, சாதி அரசியலை பேச ஆரம்பித்தார்னா இந்த நபர்கள் யாருமே விமர்சிக்க மாட்டாங்க. பாஜகவுக்கு அது குறித்து கவலையே கிடையாது. ஏன்னா பாஜக அதை தான் விரும்புகிறான். ஒவ்வொரு சாதிக்குள்ளும் அணியாக பிரிஞ்சு கடை, தன் சாதிக்கான அரசியலை முன்னெடு, எல்லாருமே ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்க அப்படிங்கிறத தான் அவன் விரும்புகிறான். அதுக்கான அரசியலை ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்தா அவனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான எலும்புக்கு குறைக்கிற நாய்களையோ, ஷாலின் மரியா மாதிரியான சுயநலவாதிகளையோ உருவாக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது இப்படியான அபாண்ட அவதூறுகளை பரப்ப சொல்லி அவன் ஆளை ஏவி விட மாட்டான். ஈஸியாக சுயசாதி பெருமை பேசுகிறவர்களை தன்னோட கைகோத்துக்க வச்சுப்பான், அவனுக்கான அரசியலுக்கு அவன் பயன்படுத்திப்பான். ஆனால் அண்ணன் திருமா மனு தர்மத்தையும் சனாதனத்தையும் ஓட விரட்டி அடிக்கிறதுனால நீ என்ன அவதூறு, இந்துக்களுக்கு எதிரானவர் திருமா, என்ன அவதூறு வேணா பரப்பு, பெண்களுக்கு எதிரானவர் திருமா அப்படின்னு என்ன அவதூறு வேணா பரப்பு, ஆனால் நான் வந்து அதை எதிர்கொள்வேன், ஒருபோதும் சமரசம் அடைய மாட்டேன், பயந்து ஒதுங்க மாட்டேன், பயந்து பதுங்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஓட விரட்டி அடிப்போம் அப்படிங்கிறது தான் அண்ணன் திருமாவோட முழக்கமாக இருக்குது, நிலைப்பாடாக இருக்குது. அதனால் உள்ளிருந்து ஆட்களை தயார் செஞ்சு இந்த மாதிரி உடைக்கணும். ஒரு குடையின் கீழே தலித் மக்கள் ஒன்றிணைக்கூடாது. தலித் மக்கள் ஒன்றிணைவதோடு சேர்ந்து பொதுத்தளத்திலிருந்து இவருக்கு ஆதரவு கூடுறதுனால அவன் அச்சம் கொள்கிறான். அந்த அச்சத்தின் வெளிப்பாட்டில் தான் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் நிகழ்ந்து விசிகா மீது அவதூறுகள் பரப்பப்படுது. இப்படி இத்தனை அவதூறுகளை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இதில் இதுவும் 10ஓடு 11 அப்படிங்கிற மாதிரி 1000ல் இதுவும் ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் இது வந்து எதிர்கொள்ள முடியாததில்லை. ரொம்ப எளிமையாக அவங்க எதிர்கொண்டு கடந்து போயிடுவாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இத்தனை அவதூறுகள் வந்தாலும் கூடவே ஒரு பேச்சும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, இல்லை நல்லா வளர்த்து எடுத்துட்டாங்கப்பா அவங்க கட்சியை, அதாவது அந்த வைத்தறிச்சல்லே பேசுவாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் வளர்ந்துருச்சே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல்லே அப்படி போகிற போக்கில் நான் வளர்ந்துருச்சுப்பா, ஆனால் அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்கப்பா, வளர்ந்துருச்சுப்பா, 4 எம்எல்ஏன்னா சும்மாவா, வெளியே வந்து 4 சீட்டு இது விசிகா அப்படின்னு பேசுவான். உள்ள அவங்க வந்து 4 எம்எல்ஏன்னா சும்மாவா, 2 எம்பி இருக்காங்க, நல்லா வளர்ந்துருச்சு, முன்னைக்கும் விசிகா வந்து நல்ல பலமாயிடுச்சு கட்சி அப்படின்னு சொல்லி இந்த பேச்சும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எவன் சாதிய சாயம் பூசுகிறானோ, எவன் 4 சீட்டு 2 சீட்டுன்றானோ அவன் வாயாலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துருச்சே, ஐயோ வேறு வழி இல்லை அப்படிங்கிறதும் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ணன் திருமாவோட தியாகமும் நிதானமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்த உயரத்துக்கு வளர்த்தெடுத்திருக்கு. இந்த அல்லு சில்லுகளோட அவதூறுகள்னாலெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கோட்டை வந்து இம்மி அளவும் வந்து ஆட்டம் காணாது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். நாம் வெறுமனே ஷாலின் மரியா லாரன்ஸை அவங்கள கலாச்சோ இமிடேட் பண்ணியோ என்ன வேணால் நம்ம பேசியிருக்கலாம், எப்படி வேணால் பேசியிருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரியான நபர்கள் வந்து ரொம்ப எளிமையாக நான் ஒரு பெண் தானே, நான் பெண்ணுங்கிறதுனால, அதுவும் தலித் பின்புலத்தில் கொண்டவங்கிறதுனால என்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளை வச்சு இந்த மாதிரி பேசுது, திமுக ஆளை வச்சு இந்த மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக அதை கடந்து போயிடுவாங்க. நம்ம விஷயம் இல்லாதவங்க அப்படி பேசலாம், சொல்கிறதுக்கு எந்த சாதனையும் இல்லை, எந்த கலப்பணியும் இல்லை அப்படின்னா அப்படி பேசலாம். நேரம் பத்தாது, இப்போவும் நமக்கு நீண்ட நேரம் ஆயிடுச்சே முடிச்சுக்கணுமே அப்படின்னு தான் பேசணும். இல்லைன்னா அவ்வளவு தரவுகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக நம்ம கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சுய விமர்சனமாக இன்னும் தரவுகளோடு பேசணும் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம், இன்னும் நிறைய தரவுகளை. ஏன்னா அண்ணன் திருமாவோட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு பெரிய அரசியல். அத்தனையும் மேற்கோள் காட்டி பேசுகிற அந்த வழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வளர்த்துக்கணும், நாமும் வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிற உறுதியை தரோம். மீண்டும் ஒரு முறை ஷாலின் மரியா லாரன்ஸ் அந்த நபருக்கு, அந்த பெண்ணுக்கு வந்து மிக கடுமையான கண்டனங்கள். நன்றி.